கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இருந்தால் கூட உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு அளவுக்கு இடவை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் உருவாகும். அதனால் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க. யாரோடலாம் நீங்கள் பேசணும் அல்லது தொடர்பு கொள்ளணும் அல்லது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். மீடியேட்டர்லாம் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்கு. உறவுகளால் இந்த வாரம் பிரச்சனைகள், உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன், இது அத்தனையும் கடகராசியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது. தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. குறிப்பா இந்த வாரத்துல யாருக்காவது பெருசா பணம் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. யாருக்காவது சூரிட்டி போடணும் அல்லது செக்யூரிட்டி கொடுக்கணுங்கிறவங்க யோசித்து செய்யுங்க. கடன் கொடுத்தாலும் இந்த காலங்களில் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கும் விற்காம இருக்கு, சேலாகாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, சேலாகிறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்கு. அந்த பயணத்தால் ஒரு சில நன்மைகள், ஒரு சில பிரச்சனைகள் ரெண்டும் கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை வாய்ப்புகள், ஜாப் ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உடல்ல இனம் காண முடியாத நோய்கள் அல்லது வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல நிறைய இருக்கு. அதன் காரணமாக தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கணவன் மனைவி 2 பேருக்குமே இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரத்துல நீங்க வெளியில ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் பிரம்மதேவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.